எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம். காசு கொடுத்த ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். அதனாலேயே நமக்கு கடைசி 2 நாள்ல டோட்டலா டேமேஜ் ஆச்சு. ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை என கம்பீரமாக கர்ஜித்து பேசிய முதல்வர் விஜய் மறுபக்கம் முதல்வருக்கே ஷாக் கொடுத்துள்ளார் தாவேகா வேட்பாளர் ஒருவர். இந்த விவகாரம்தான் இன்று தாவேகாவுக்குள் பூதாகரமாக வெடித்துள்ளது. உட்கட்சி மோதல் வெடித்தது எங்கே பார்க்கலாம். தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் உரையாற்றினார். ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் சாதி மதம் அல்லாத தூய ஆட்சியை அமைத்துள்ளோம் என பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் சேலம் மேற்கு தொகுதி தாவேகா வேட்பாளர் வாக்காளர்களுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்ததாக ஓமலூர் தொகுதி தாவேகா வேட்பாளர் அதியமான் பேசிய வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அதியமான் பக்கத்து தொகுதியான சேலம் மேற்கில் தாவேகா வேட்பாளர் லட்சுமணன் பணம் அளித்து வெற்றி பெற்றதாக கூறியிருக்கிறார். பணம் அளிக்காததால் ஓமலூர் தொகுதியில் தான் தோல்வியடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தேர்தலில் பணம் கொடுக்கவில்லை என திருச்சியில் விஜய் பேசியிருந்த நிலையில் அக்கட்சியின் வேட்பாளரே வாக்குக்கு பணம் கொடுத்ததை ஒப்புக்கொண்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் பார்க்கறதுல ஒரு 3 விஷயங்கள், ஒரு 3 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். அதான் நம்ம தோல்விக்கான காரணம். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் நம்ம சேலம் மேற்கு அவர் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். அதனாலேயே நமக்கு கடைசி 2 நாள்ல டோட்டலா டேமேஜ் ஆச்சு. நம்ம ஒர்க் பண்ண விஷயம் சரி, நான் மக்கள்கிட்ட போய் சேர்த்து நான் எல்லா நல்ல விஷயமும் சொன்னோம், திட்டங்களை சொன்னோம், முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். ஆனா அது எல்லாமே கடைசி 2-3 நாள்ல ஃபெயிலியர் ஆச்சு, டோட்டல் ஃபெயிலியர். அதனாலே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5000-6000 ஓட்டு போயிருக்கோம். அதுக்கு மேலேயே கூட போயிருக்கலாம். நான் மினிமமா சொல்றேன்.